வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இன்றைக்கி வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். எதுக்குன்னாக்கா ஃபில்டர் காஃபி போடுறதுக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபில்டர் காஃபி போடுறேன். ஸோ அதுக்காக எல்லாமே வாங்கிட்டேன். இந்த காஃபி பவுடர் பார்த்திங்கனாக்கா ஏயும் பியும் மிக்ஸ் பண்ணது ஈக்குவலாக. இது வந்து சிக்கரி வந்து சேர்க்கலை. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் வந்து போட போகிறேன். நல்லா செம்ம வாசனையாக இருக்குது பவுடரே. ஸோ அதை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சுடுதண்ணியை வந்து அதில் சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்துட்டேன். இப்போ ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணோம். அந்த டயத்தில் அப்படியே பார்த்திங்கனாக்கா க்ரீன் டீ வந்து போடுறதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கனாக்கா பால் காய வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுத்து ஸ்நாக்ஸ் வந்து என் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்காக சோளம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வந்து உதுத்தி எடுக்கணும். எடுத்துகிட்டு வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வைக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் உதுத்தி எடுத்துட்டேன். நம்ம வந்து கையால் இப்படி எடுத்தோம்னாலே வந்துடும். ஸோ வந்து அதை எல்லாத்தையும் உதுத்தி எடுத்தாச்சு. இப்போ மார்னிங் வந்து அவளுக்கு டிஃபன் கொடுக்க ஃபஸ்ட்டு வந்து இட்லி ஊற்றி வைக்க போகிறேன். ஒரு தட்டில் வந்து இட்லியும் அடுத்து அதுக்கு மேலே வந்து அந்த கார்னையும் வந்து எடுத்து வைக்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எங்கிட்ட வந்து பாலும் வந்து கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ எனக்கு வந்து ஃபில்டர் காஃபி வந்து போட்டுக்க போகிறேன். நல்லா செம வாசனையாக இருக்குது. ஸோ வந்து நல்லா மணக்க வந்து ஃபில்டர் காஃபியை குடிச்சிட்டு என்னோடய வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதோட வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன். ஸோ சேர்த்துட்டு நல்லா ஆற்றிட்டு நல்லா சுட வந்து குடிக்க போகிறேன். இப்போ குடிச்சு முடிச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சோளமும் வந்துடுச்சு, இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து அதை எடுத்து அதுக்கு வந்து அதை நல்லா ஆற வச்சுட்டு ஸ்நாக்ஸ்க்கு எடுத்து வைக்கணும். அதே போல் வந்து இட்லியும் எடுத்து இறக்கிட்டேன். ஸோ இப்போ அவளுக்கு டிஃபன் பார்த்திங்கனாக்கா இதுலேருந்து ஒரு இட்லி தான் ஊட்ட போகிறேன். ஸோ நைட்டு வந்து கொஞ்சம் பீர்க்கங்காய் சட்னி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் இருந்தது. அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ அவளுக்கு அதை தான் ஊட்ட போகிறேன். இந்த ஒரு இட்லியை ஊட்டுறதுக்கு எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ அவளுக்கு இட்லி ஊட்டிட்டேன். இப்போ அவளுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சாச்சு, தண்ணி எடுத்து வச்சாச்சு. அவள் கிளம்பி முடிச்சிட்டா. அவங்க அப்பா வந்து ஷூ போட்டு விட்டுட்ருக்காங்க. ஸோ அவளை கிளப்பியாச்சு. இப்போ அவள் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. அவளுக்கு வந்து பஸ் வந்து பார்த்திங்கனாக்கா கரெக்டாக 8 o'clock வந்துடும். ஸோ அதுக்கு அவள் ரெடியாக நல்லா ஜாலியாக வந்து கிளம்பிட்டா. அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போவாங்க, பஸ் ஏற்றி விடுவாங்க. ஸோ டாட்டா சொல்லிவிட்டு ஜாலியாக கிளம்பிட்டா. இனிமே தான் வேலை ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டிஃபன் செய்யணும், லஞ்சுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ வந்து டிஃபனுக்கு வந்து இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்து வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பு வச்சுருக்கேன். இப்போ வந்து என் பிரதருக்கு வந்து காஃபி போட்டு கொடுக்க போகிறேன். ஸோ வந்து அந்த பாலை சூடு பண்ணியிருக்கேன். சூடு பண்ணிவிட்டு இப்போது வந்து சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி ஒன்று சேர்த்து வேக வைக்க போகிறேன். அடுத்து வந்து பிரதருக்கு வந்து காஃபி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ரைஸ் வைக்க போகிறேன். ஸோ வந்து இன்னொரு ஸ்டவ்வில் வந்து ஆன் பண்ணி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்டவ்லேயுமே வந்து வேலை கடகடன்னு போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பூஸ்ட் போட்டிருக்கேன். அவருக்கு வந்து காஃபி பிடிக்காததுக்காக. ஸோ அதை போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு.
இப்போ எல்லா காயும் வந்து சாம்பாருக்கு நறுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ் தான் போட்டு செய்ய போகிறேன். காயெல்லாம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ காய் ஃபுல்லும் கட் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து நம்ம பருப்பு வேக வச்சுருக்கிறதுல சேர்க்கணும். சேர்த்துட்டு இதோட நம்ம வந்து மசாலா பொடிலாம் சேர்க்கணும். ஸோ வந்து அதுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து மல்லித்தூளும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு புளி தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். அந்த சைட் பார்த்தீங்கன்னாக்கா இட்லி வெந்துடுச்சு. ஸோ அதை வந்து எடுக்கணும். இட்லி வந்து எடுத்து முடிச்சுட்டு அது எல்லாத்தையும் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடணும். அடுத்து வந்து வெண்டைக்காய் வந்து புளிமண்டி மாதிரி செய்ய போகிறேன். சைட் டிஷ் வந்து அதுக்கு பார்த்திங்கனாக்கா வெண்டைக்காயை நல்லா கட் பண்ணிட்டு கழுவிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த கட்டரை வச்சு தான் கட் பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்லைஸ் பண்ணிடலாம், குட்டி குட்டியாக வந்து நறுக்கிடலாம் அதுக்காக. ஸோ இப்போ வெண்டைக்காய் ஃபுல்லும் எடுத்து நறுக்கிட்டேன். அதுலேயும் பார்த்திங்கனாக்கா 2 பூச்சியாகவும் இருந்தது. ஸோ நம்ம பார்த்து நறுக்கணும் வெண்டைக்காய் நறுக்கும்போது. ஸோ அதெல்லாம் நறுக்கி எடுத்தாச்சு. அதோட ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சாம்பாரை வந்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் போட்டு வந்து செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டு கடுகு, சீரகம், உளுந்தெல்லாம் போட்டாச்சு. அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டேன். ஸோ அது எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா வாசனையாக வந்து நல்லா தாளித்து சாம்பாரில் ஊற்றியாச்சு. அடுத்து வந்து திரும்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு இந்த வெண்டைக்காய் கூட்டு செய்கிறதுக்கும் செய்யணும். இப்போ வெண்டைக்காய் கூட்டு செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெங்காயம் போட்டாச்சு. அடுத்து ஒரு பட்டை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் போட்டேன். நல்லா வதங்கினோன்னு எடுத்து வெண்டைக்காயை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுணும். விட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா அந்த வெண்டைக்காயோட பிசுத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து ஒரு தக்காளி சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக புளிக்கரைசல் வந்து சேர்த்துக்கணும். இப்போ சாம்பார் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து வெண்டைக்காய் கூட்டு மட்டும்தான் செய்யணும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட என் ஹஸ்பண்ட் வந்து பூஜையும் பண்ணிட்டாங்க. ஸோ அபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பிரசாதம் வைக்கிறதுக்காக திராட்சைப்பழம் வச்சிட்ருக்காங்க.
ஸோ அதை வச்சுட்டு அவங்க சாமியும் கும்பிட்டு முடிக்க போகிறாங்க. அப்படியே நான் வந்து இந்த சைடு வந்து வெண்டைக்காய் கூட்டும் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இதை முடிச்சுட்டு பார்த்திங்கனாக்கா இந்த வெண்டைக்காய் கூட்டு செய்கிறதுல வந்து கொஞ்சம் வந்து மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கணும். நல்லா சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு வந்து பெஸ்ட்டு சைட் டிஷ்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. ஸோ இப்போ வந்து கொத்தமல்லி இலை போட்டு சாம்பாருக்கு மூடி வச்சிட்டேன். அடுத்து வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து லன்ச்சு வந்து பேக் பண்ணணும். சாதமும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதையும் வந்து லன்ச்சுக்கு வந்து எடுத்து வைக்கணும். அதான் பண்ண போகிறேன் அடுத்து. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சாதம் வந்து சாம்பாருக்கும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து தயிர் சாதமும் செஞ்சு வைப்பேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவருக்கு லன்ச் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை முடிச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் கவுண்டர் டாப் எல்லாத்தையும். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து டிஃபன் சாப்பிட வேண்டியது தான். இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனிமேல் வந்து க்ளீன் பண்ணணும். பாத்திரம் எல்லாம் கழுவ வேண்டியது இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸி. நம்ம வந்து வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து ஒன்றா டஸ்ட்பினில் போட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லும் க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈர துணியை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னொரு கிளாத் வச்சு நீட்டாக துடைச்சிட்டோம்னாக்கா நமக்கு வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ அடுத்து இனிமேல் பாத்திரம் கழுவணும். பாத்திரம் கழுவி முடிச்சிட்டாக்கா இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் வந்து பார்த்திங்கனாக்கா முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் நீட்டாக கழுவி எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ பாத்திரம்லாம் கழுவி முடிச்சிட்டோன்னா பார்த்திங்கனாக்கா வேலை முடிஞ்சிடும். மார்னிங் ரொட்டீன் அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள் எல்லாமே நீட்டாக கழுவியாச்சு. சின்ன பாத்திரத்தெலாம் இதுலேயே வந்து கவிழ்த்து வச்சுருவேன். பெரிய பாத்திரத்தை மட்டும் இந்த பெரிய குடியில் போடுவேன். ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.